நான் பானுமதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன். இன்றைய முத்தமிழ் சுவைக்கலாம் நிகழ்ச்சியில் நம்ம ஒரு இசைத்தமிழை பற்றி பார்க்கலாம். இசைத்தமிழில் அன்புக்கரங்கள் என்ற ஒரு திரைப்படம் வந்தது. அதில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களும் தேவிகா அவர்களும் நடித்திருக்கிறாங்க. அந்த படத்தில் ஒரு காட்சி வருது. அதாவது அவங்க நடிகர் திலகம் சிவாஜி விரும்புகிறாங்க. தேவிகா வேறு ஒருவருக்கு பெண் பார்க்குற படம் நடக்குது, வேற ஒருத்தருக்கு மனம் முடிக்கிறதுக்காக. அப்போது மனது வருந்தி தேவிகா அவங்க பாடுற மாதிரி ஒரு பாடல். இது வாலி அவர்கள் எழுதியிருக்காரு. கவிஞர் வாலி மிக அழகாக எழுதியிருக்கிறார். இதை இசையமைச்சர் ஆர் சுதர்சனன் என்ற இசையமைப்பாளர் இசையமைச்சிருக்கார். அவர் நிறைய பாடல், அழகிய மிதிலை நகரினிலே யாருக்கு ஜானகி காத்திருந்தால், அந்த மாதிரி பாடலாம். பூம்புகார் என்ற திரைப்படத்துலலாம் உன்னை முதல் முதலாக பார்த்த போது என்ன நினைத்தாய், அந்த மாதிரி பாடலாம் அவர் தான் இசையமைச்சார். ரொம்ப அற்புதமான இசையமைப்பாளர், நல்ல அழகான பாடல்கள்லாம் கொடுத்துருக்காரு. அந்த பாடலை பாடினது பி சுசீலா அம்மா. பி சுசீலா அம்மா எம்எஸ்சி அவர்களோட இசையில் ரொம்ப அதிகமாக பரிமளித்தாலும், கேவி மகாதேவன் அவர்களோட இசையில் ரொம்ப அழகாக பாடியிருந்தாலும், எல்லா இசையமைப்பாளர்களோட இசையிலுமே அவங்க ஒரு அந்த பாடல் வரிகளை உணர்ந்து, அந்த கதாநாயகனோட நிலைமையை உணர்ந்து ஒரு எக்ஸ்ட்ரா கோட்டிங் ஃபீல் கோட்டு ஒன்று கொடுப்பாங்க. அது எம்எஸ்வி ஐயா அவரோட பாடலுக்கு, அவரோட டஃப்பான காம்போசிஷனுக்கு ஏற்ற மாதிரிலாம் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அவங்களோட பாணியை கொஞ்சம் உருவாக்குறதுல அடிப்படையில் இருந்தாருன்னு சொல்லலாம். ஆனால் எல்லா இசையமைப்பாளருக்குமே அவங்க ஒரு அந்த ஃபீல் கோட்டிங் கொடுக்கு, எந்த இசையமைப்பாளராக இருந்தாலும் அவங்க பாடலாக அதை எடுத்து பார்த்து அதை இன்னும் அழகுபடுத்தி அவங்க கொடுக்கறத நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரியான பாடல் தான் இது. அதுக்காக தான் இந்த பாடல் தேவிகா பாடல் ரொம்ப அருமையான பாடல். பெண் பார்க்க காட்சியில் வர்ற பாடல். ராமனுக்கே சீதை என்று வாழ்ந்தது தான் பெண்மை. இந்த சீதை ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னு வரும்போது ராமன் இதெல்லாம் வந்துடும். பெண் பார்க்க பாடல் எல்லாமே எல்லா கவிஞர்களும் அநேகமாக அந்த ராமன் சீதை வச்சு தான் எழுதுவாங்க. அது மாதிரி உடனே அதுக்கு ஒரு வீணை, சோகமான வீணை. இது சோக காட்சின்றதுனால சோகமான வீணை. உடனே ஹார்ப் இசையெல்லாம் வருது. டோலக் இசையெல்லாம் வந்த பிறகு திருப்பி அவங்க அதே வரிகளை பாடுறாங்க. ராமனுக்கே சீதை என்று வாழ்ந்தது தான் பெண்மை, சீதை வழி நான் தொடர ஆசை வைத்தேன் முன்னை, ஆசை வைத்தேன் முன்னை. சீதை மாதிரி நானும் இருக்கிறதுக்காக மேலே ஆசை வச்சேன்னு அவங்க பாடுறாங்க. திருப்பி ராமனுக்கே சீதை, அந்த நிறவல் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ காண்பது தான் பெண்மை, சீதை வழி நான், ஏன்னா அது ஒரு புலம்பல் மாதிரி திருப்பி மனசு ஆறாமல் சொன்ன வரிகளே சொல்லி பாடுறது. திருப்பி வீணையெல்லாம் வருது, வீணை ஃப்ளூட்டெல்லாம் ரொம்ப அழகாக வருது. சரணம். நிலவில்லாமல் எது வந்தாலும் அள்ளி மலருமா, நிலவில்லாமல் எது வந்தாலும் அள்ளி மலருமான்றது ரொம்ப அருமையான ஒரு வரி, வாலி ஐயா எழுதினது. அது நிலவை தவிர வேறு யாரும் சொல்லி மலருமா. ஒரு நிலவினோட ஒளியில் தான் இரவில் பூக்கிற பூக்கள்லாம் மலரும். பகலில் பூக்கிற பூக்கள் சூரியனோட ஒளியில் தான் சூரியகாந்தி அது மாதிரிலாம் தாமரையெல்லாம் எடுத்தோம்னா சூரிய வெளிச்சத்தில் தான் மலரும். இரவில் நிலவினோட ஒளியில் தான் அந்த பூக்கள்லாம் மலரும். அது இயற்கையின் நியதி. அதை வேறு யாருன்னா சொன்னால், வேறு ஏதாவது கிரகங்கள் சொன்னால் அது பூக்குமா, பூக்காது. அதை மிக அழகாக வாலி அவர்கள் வைத்து எழுதியிருப்பார். நிலவில்லாமல் எது வந்தாலும் அள்ளி மலருமா, அது நிலவை தவிர வேறு யாரும் சொல்லி மலருமா. ரொம்ப அழகான வரி. பி சுசீலா அப்படி உருகி பாடியிருப்பாங்க. சொல்லி மலருமா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த சரணம் ராமனுக்கு பல்லவி பாடுவாங்க. ராமனுக்கே சீதை என்று காண்பது தான் பெண்மை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அப்போது அவங்க நினச்சி பார்க்குறாங்க. அந்த ராமர் வில்லை வடிக்கிற மாதிரியோ இவங்க சீதை மாதிரியோ அந்த வில்லை வடிச்சோன்னு மாலை சூடுற மாதிரிலாம் நினச்சி பார்க்குறாங்க. நினச்சி பார்த்துட்டு உறவு என்னும் நூல் எடுத்து உயிர் மலரை தொடுத்தேன், உறவு என்னும் நூல் எடுத்து உயிர் மலரை மலரை தொடுத்த அந்த உறவு என்னும் நூலில் அந்த தொடுத்த மலரை இறைவன் கையில் கொடுப்பதற்கே துடித்தேன். நல்லா இருக்கு. அந்த தொடுத்த மலரை அதாவது அவங்க அன்பு மனதை சொல்கிறாங்க. அந்த உருப்பொருளாக சொல்கிறாங்க, ஓமையாக. இறைவன் கையில் கொடுப்பதற்கே துடித்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு திருப்பி அந்த வீணை சோகமாக ஒரு வீணை வருது. இறைவனில் ஆலயத்தில்
பிரபாஸ். எவருக்கென்ன லாபம் ராமனுக்கே சீதை என்று காண்பது தான் பெண்மை. ரொம்ப அழகான ஒரு பாடல். இந்த பாடல் நிச்சயமாக கேட்டால் ரொம்ப மனசு உருகி ரசிப்பீங்க. கேளுங்க. நன்றி.